அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் எல்லாம் சந்திப்பை வைக்கிறேன். நாணயம் நாகப்பன் கிட்டத்தட்ட நாகப்பன் 2010 நான் எழுதின இது பங்குச்சந்தை இயக்குனர். அவர் இன்றைக்கி பல விதங்கள்லேயும் பெரிய பிரபலமான ஒரு ஆள். அவரை பற்றி நான் முதலில் எழுதின ஒரு கட்டுரையை இங்கே பகிர்வதில் மகிழ்கிறேன். தோட்டத்தில் எல்லா விதைகளும் ஒரே நேரத்தில் விதைக்கப்பட்டு ஒரே சூரியன் கீழ் ஒரே கிணற்றின் தண்ணீரில் வளர்கின்றன. ஒன்று மட்டும் ஆழமாய் வேர்பாய்ச்சி அகலமாய் கிளை பரப்பி அண்டமெல்லாம் விரிகின்றது. அதுதான் நாணயம் நாகப்பன் அவர்கள். வங்கிகள், பத்திரிகை, பல்கலைக்கழகங்கள், பங்கு வர்த்தகம் என்று எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நாட்டும் சமூகத்தில் பிறந்தவர் இவர். MBA பட்டதாரி. உழைத்து பொருளிட்ட தேவை இல்லாத குடும்பத்தில் பிறந்தும் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். சென்னை பங்குச்சந்தையின் இயக்குநர்களில் ஒருவர். தமிழகத்தின் முன்னணி பங்கு தரகர்களில் ஒருவர். பங்கு வர்த்தகம் ஏற்ற இறக்கம் காணும் போதெல்லாம் இவரது பேட்டியை தவறாத அனைத்து தொலைக்காட்சிகளிலும் காணலாம். பணம் செய்ய விரும்பு என்ற இவரது தொடர் உடனில் வெளிவந்த போது தினம் தவறாது படித்தவர்களில் நானும் ஒருத்தி. இன்னும் பல நூல்கள் எழுதியுள்ளார். இப்போது காசு மேலே காசு இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது இவரோடது. பணம் செய்யும் யுக்திகளை விட பணம் பண்ண வேண்டும் என்ற உத்வேகம் முக்கியம் என்று கூறுவார் இவர். அஞ்சலக சேமிப்பு திட்டம், தங்கத்தில் முதலீடு செய்வது, இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இவற்றை விட மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சிறந்தது, சால சிறந்தது என்று கூறுவார். தினம் தினம் வாங்கி விற்பதை விட நீண்டகால முதலீடே சிறந்தது என்பதும் அவர் கருத்து. நாணயமுடன் சார்பாக பல்வேறு வாசகர்கள் முதலீட்டாளர்களுடன் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் செல்வத்தை பெருக்கும் வழிகள் பற்றிய கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட சிற்பம் இவர். 96 வயதிலும் இறக்கும் ஒரு வாரம் முன்பு வரை கூட ஷேர் பிஸ்னஸ் செய்து வந்த இவருடைய தந்தை திரு வள்ளியப்ப செட்டியார் வந்தவர் அவர். இவர் தந்தையிடம் பெற்றதும் தானே கற்றதும் அதிகம். மத்திய நிதியமைச்சர் சமூகத்தின் வழிவந்த இவர் விகடன் எனர்ஜி பக்கங்களில் சொன்னதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியமானது நிதி திட்டமிடுதல். இளம் வயதிலேயே நிதி திட்டமிடுதலை தொடங்க வேண்டும். இளைஞர்கள் தங்கள் ஆடம்பர தேவைகளை குறைத்து கொண்டு எளிய வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போதுதான் சந்தோஷம் ஆயுள் வரை நீடிக்கும். எனவே மக்களே, பணம் செய்ய விரும்புங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். நன்றி.